டேய் 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 சோதி டேய் என்னடா பண்ண போற? பாட்டி அவ ரொம்ப ஒம்பு பண்றான். என் வலிக்கு வரவே மாட்டேங்கிறான். வெட்டுவன் குத்துவங்கிறான். இங்கே வச்சு அவளை எரிச்சிடறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அதுக்காக பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவியாடா? போட போட போக்கத்தவனே. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தாண்டா கறக்கணும். டேய் நைசா நாலு நல்ல வார்த்தை பேசி அவளை வழிக்கு கொண்டு வரணும்டா. அதை விட்டுட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவேங்கிற பாட்டி. நான் எவ்வளவு பேசி பாத்துறேன், கெஞ்சி பாத்துறேன், ஏன் காலில் கூட விழுந்து பாத்துறேன் பாட்டி. ஆனா மசிவே மாட்டேங்கிறா. டேய் டேய் அவளை எதுவும் பண்ணிடாதடா. என்ன இருந்தாலும் அவன் என் பேத்திடா. அப்போ நான் உன் பேரன் இல்லையா? நீயும் என் பேரன் தாண்டா. எனக்கு எல்லாமே புரியுதுடா. அதுக்காக தானடா நான் இவ்வளவு பாடுபடுறேன். டேய் நான் எப்படியாவது அவளை கூட சேர்த்து வச்சிடறேன்டா. நீ கிறுக்குத்தனமா எதையும் பண்ணிடாத, பெரிய சிக்கல் ஆயிடும். என்ன பாட்டி பயந்துட்டியா? அதெல்லாம் கவலைப்படாத. நான் என் வசுவை எரிப்பனா? சும்மா தீ வைக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறேன் பாட்டி. அப்பாவது அவன் பயந்து என் வலிக்கு வந்துருவாள்ல. எப்படி? டேய் டேய் யாருக்குடா இப்ப சிக்னல் கொடுக்க போற? யாருக்கோ. டேய் டேய் சோதி வேணாண்டா, பாவம் அவளை விட்டுடுடா. தூக்கிட்டு போய் சோதி கார் டிக்கில போட்டு போ. சரி சோதி இது தப்புடா. எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. பாக்குற போற ஆடுற. நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். என்னடா பண்ண போற? கடைசியில இந்த மாதிரி ஆகிட்டல. அவங்கிட்ட எவ்வளவு கெஞ்சின, ஆனா நீதான் அழ முடிக்கிற. இங்க பாரு, நான் அவன் மேல வச்சது அன்பு, ஆனா நீ என்கிட்ட காட்டுற வம்பு. அவன் கூட சேர்த்து வச்சு பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சு எரியுது. எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது வாசு, கிடைக்க கூடாது. ராமா, நீதான் எப்படியாவது என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம காப்பாத்தணும். இங்க வேற ஆபரேஷன் அது எதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணு நல்லபடியா திரும்பி வரணும், என் புருஷன் நல்லபடியா குணமாகணும். என்னடா பண்ற? மரியாதை விடுறா. ஸ்ரீராம ஜெயம். வசு, அர்ஜுன் இன்னியோட காலி. என்னடா பண்ற? வேண்டாம்டா ப்ளீஸ். அர்ஜுன் சார் பாவம்டா. இதுதான்டா உனக்கு கொல்லி. வசு வாடா. வசு. அர்ஜுன் சார் வராதீங்க. அர்ஜுன் சார். வசு. வசு ஓபன் பண்ணாதீங்க. வராதீங்க சார். ஓபன் பண்ணாதீங்க. அர்ஜுன் சார். வசு. செத்தீங்க.
உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒன்றும் இல்லை சார். எப்படி இங்க வந்த? அந்த ஜோதிமணி தான் என்ன. ஐயோ டேய் ஜோதிமணி, நீ எங்க இருந்தாலும் வரண்டா உனக்கு. ஐயோ வா. அண்ணே டேய் அண்ணன்டா. அண்ணே எப்படிங்க தப்பிச்சிங்க? அண்ணே ரத்தமே வரலையாண்ணே? டேய் அண்ணன் கெத்துறா. அண்ணே கெத்து பண்றீங்கண்ணே. அப்படியே குத்துனா கெத்து காட்டனா? நீங்க என்னடா சொன்னீங்க? அவன் மட்டும் வரட்டும், அவனை அப்படியே நாங்க பாத்துறோம் ஜாக விட்டீங்களே, அப்புறம் எப்படி உள்ள வந்தான்? அண்ணே அவனை பாத்துக்கிறேன்னு தான் சொன்னோம், சண்டை போடுறேன்னு சொல்லண்ணே. சண்டை போடணும்னா அது தனி பேக்கேஜ்ண்ணே. பேக்கேஜ் கேக்குது அவனுக்கு பேக்கேஜ். அவன் மட்டும் வந்தான் எல்லாரையுமே சேர்த்து பேக் பண்ணிடுவோம். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளில ஓடி போங்கடா சீக்கிரம். ஓடு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி சார். எனக்கா என்ன தைரியம் ஜாஸ்தி? இல்ல அப்பப்போ ஹீரோ வேலையெல்லாம் பண்றீங்களே. அப்ப நீ என்ன ஹீரோங்கற? நீங்க எனக்கு எப்பவுமே ஹீரோ தான் சார். ஒரு நிமிஷம். ஓகே டாக். இந்த ஜோதிமணி ஃப்ராட் கிட்ட இருந்து மும்பைல ஒரு தடவை, கோவில்ல வச்சு ஒரு தடவை, இப்போ ஒரு தடவைன்னு எனக்கு காப்பாத்திருக்கீங்கல்ல, நீங்க ஹீரோ தான் சார். எஸ் யூ ஆர் ரைட். இந்த 3 இடத்துலயும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? அவனை அங்கேயே அடிச்சு கைய காலை ஒடிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கணும். அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காது சார். அவன் எவ்வளவு பேசினான் தெரியுமா? பாட்டெல்லாம் பாடினா சார். ஓ என்ன பாட்டு? கமல் சார் மாதிரி என்னை எழுதலாம் சொன்னா சார். ஓ அபிராமி, அவரு குணா. ஆனா அவன் எப்படி வெளில வந்தா தெரியலையே வசு. ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன். யாரோ இருக்காங்க, பாப்போம். ஆக்சுவலா உன் வீட்டுல இருக்குல்ல குண்டாமா, அது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே இரு. அது மேல எனக்கு பயங்கர டவுட்டா இருக்கு. இன்னைக்கு மட்டும் அவன் என் கையில சிக்கி இருக்கணும். விடு, எப்படி மாட்டுவான்ல அடுத்த தடவை அதே மாதிரி குடோன் ஃபிக்ஸ் பண்ணுவான் உனக்கு. அப்ப புடிச்சுக்கிறேன். ஆமா, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். யாராவது ஃபோன் பண்ணி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே ஓடிடுவியா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணிட்டேன் அர்ஜுன் சார். எப்பவும் இதே மாதிரி சொல்லிட்டே இருக்காத, ஓகேவா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் யோசி. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வரமாட்டேன். சரிங்க சார். ஆனா உங்க குடோன்ல என்ன அடைச்ச உடனே நீங்க எப்படியும் அங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எப்படி தெரியும்? என் உள் மனசு சொல்லுச்சு சார், நீங்க என்ன தேடி வர மாதிரி. உள் மனசா? அது சரி சார், நீங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது ஏன் கேக்குற? சார் என்ன சார் இது? ஹீரோ வேலைன்னு நான் தப்பா சொல்லிட்டேன். இல்லையா பின்ன? ஹீரோ இல்ல சார், ஜேம்ஸ் பாண்ட் வேலை. ஜேம்ஸ் பாண்ட் சொல்றியா? நிஜமாதான் சார். ஆனா நீங்க தீ மிதிக்கிற சமயத்துல போய் இப்படி எல்லாம் நடக்குதே சார், அதுதான் வேதனையா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது வசு? பூஜை பண்ண காலாலேயே நல்லா உதைச்சேன். அம்மா சார், அம்மா ஃபோன் பண்றாங்க சார். பேசு. அம்மா, நீங்க கோயிலுக்கு கிளம்பலையா? அப்பாக்கு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் வசு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா. சரிம்மா, நான் உடனே வரேன். அர்ஜுன் சார், அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வர சொன்னாங்க சார். என்ன சொல்ற வசு? ஆமா சார், அம்மா அழுதுட்டே பேசினாங்க. கொஞ்ச
கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார். டென்ஷன் ஆகாத, போறேன். அம்மா, வசு, அப்பாக்கு என்ன ஆச்சுமா? அப்பாக்கு திடீர்னு தலைவலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார் வசு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தா என்னென்னமோ சொல்றாங்க வசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா இப்ப எங்கம்மா இருக்காரு? ஐசியூல இருக்கார் வசு. இவங்களுக்கெல்லாம் எப்படிமா தெரியும்? நீதான் சொன்னியா? மேடம், நீங்க எப்ப வந்தீங்க? பப்பி மா, எப்ப வந்தீங்க? அப்பா நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னமா ஆச்சு? அது ஆண்டி, என்ன நடந்தது சொல்லுங்க ஆண்டி. நல்லா தானே இருந்தார் அவரு. என்ன நடந்தது சொல்லுங்க தயவு செஞ்சு. மா, என்ன ஆச்சுமா? அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இப்படிமா திடீர்னு மயக்கம் போட்டாரு? சொல்லுங்கம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பெரிய மேடமும் சின்ன மேடமும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? சொல்லுங்கம்மா. அது வசு, நாங்க இவங்க வீட்டுக்கு போனப்ப மா, என்னமா நடக்குது? யாருமா பர்மிஷன் கொடுத்தா அவங்களை இது மாதிரிலாம் பண்ண சொல்லி? பப்பி, வாட்ஸ் கோயிங் ஆன்? ஆமா அச்சு, இந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவரை அடிச்சிட்டா. என்ன பப்பிமா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இவங்க எதுக்கு அவர் மேல கை வச்சாங்க? ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு பப்பே. அதெல்லாம் இல்ல அச்சு, திட்டம் போட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும்? நமக்குள்ள ஏதாவது பகையா என்ன? அது நீங்க உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. மா, என்னமா அது? நம்ம வீட்ல இருக்க சர்வன்ட் கிட்டே நம்ம எவ்வளவு டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவோம். இப்படி வீடு தேடி வந்தவங்கள, அது ஒரு ஆம்பளைய அவங்க வைஃப் முன்னாடியே கை நீட்டி அடிச்சிருக்காங்க. என்னமா இதெல்லாம்? தப்புதான் அர்ஜுன். இந்திராணி நிதானம் இழந்துட்டா. ஆண்டி, எங்க ஃபேமிலி சார்பா ஐ அம் ரியலி சாரி. ஐயோ ஓகே தம்பி, பசு, ஐ அம் ரியலி சாரி. பரவாயில்ல தம்பி, எங்க கெட்ட நேரம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. இவங்க என்னப்பா பண்ணுவாங்க? உங்க கெட்ட நேரம் இல்ல ஆண்டி, இது எங்க அத்தையோட கெட்ட நேரம். முதல்ல அவங்க உங்ககிட்ட பேசினே தப்பு. பசுவை பத்தி பேசவோ என்ன கொஸ்டின் பண்ணவோ அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கும் வசுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே கேட்க கூடாது, கொச்சப்பட்டும் கூடாது. நான் சத்தியமா விட மாட்டேன். அத்தைங்க அர்ஜுன், நிதானமா இருப்பா, கோபம் வேண்டாம்ப்பா. ஆமா அச்சு, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பாப்பிமா டென்ஷன் ஆகாம இருக்கிறது? நடந்திருக்கு சாதாரண விஷயமான்னு சொல்லு. ரொம்ப அசிங்கமான விஷயம். கொஞ்சம் வெளியே தெரிஞ்சா இது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு பொம்பளை இப்படி நடந்துப்பாங்க? அமெரிக்க திமிரெல்லாம் அங்கே இருக்கட்டும், இங்க ஒழுங்கா தான் இருக்கணும். ஓகே, என் ஃப்ரெண்ட் அப்பா மேலாம் காட்டக்கூடாது பப்பிமா. வீட்டுல தானே இருக்காங்க, நான் போறேன். அர்ஜுன் சார், ப்ளீஸ், நடந்த பிரச்சனை எல்லாம் போதும், புதுசா எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு என்னை யாரும் ஸ்டாப் பண்ணாதீங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். தம்பி, அச்சு, அர்ஜுன் தம்பி, மசு, நீங்களும் போங்க அத்தை. கோவத்துல நிதானத்தை எழுந்துட போறோம். அச்சு இரு அச்சு, சொல்றத கேளு. அச்சு சொன்ன கேளு அச்சு, அவசரப்படாத, நில்லு. பப்பிமா ப்ளீஸ், இதை இத்தோடு விட்டு. ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டா, இத பெருசுபடுத்தாதப்பா ப்ளீஸ். பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு பப்பிமா. என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஹரி சார் யாரு? பசுவோட ஃபாதர். அவரை அடிக்க இவங்க யாரு? இத பாரு, விட்டுடு, இத நம்மளோட முடிச்சுக்கலாம். பப்பிமா, இதோட முடிச்சுக்கலாமா? நான் பாக்குறது வேற பப்பிமா. உங்க பொண்ணுனா உங்களுக்கு கொதிக்குது இல்ல, அதே மாதிரிதான் அவருக்கும் கொதிச்சிருக்கும். உங்களுக்கு தப்புன்னு புரிஞ்சிருந்தா ஆண்டி கிட்ட சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கணும். கேட்க சொன்னீங்களா? இல்ல அதுப்பா, ஏன்னா வசு நம்ம வீட்டு வேலைக்காரி, அதானே. நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இத பாரு, இந்து செஞ்ச வேலைக்காக நான் உன் செக்ரட்டரி கிட்ட சாரி கேட்டுட்டேன்ப்பா. அது உனக்கு இன்னும் பத்தலன்னு சொல்லு. வேணும்னா ஓ முன்னாடியே இன்னொரு தடவை அவங்க கிட்ட நான் சாரி கேட்டுறேன். இதை இத்தோடு விட்டுருப்பா ப்ளீஸ். ஏன் பப்பிமா, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை.
வேணும்னே ஃபர்ஸ்ட் வசுந்தராவை அசிங்கப்படுத்தணும், அப்புறம் அவங்க ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும். ஓகே, இதானே அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. வசு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம டீசெண்டா வெளில போறா. போற இடத்துல ஒரு பிரச்சனைன்னு மாட்டிக்கிறா. வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன வசுவை காணோம் நான் தான் போன் பண்றேன் அவளுக்கு. தன்னோட அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம் நினைச்சுக்கிட்டு தீ மிதிக்கிறதுக்கு ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லாம மறைச்சு அவ கிளம்பி போறா. அவ டீசென்சி எங்க? இந்த வீட்ல இருக்காங்களே இவங்க டீசென்சி எங்க? சொல்லு பப்பி. நாம இப்ப இவங்கிட்ட மாட்டணும், தேவையில்லாத பிரச்சனை. வேலைக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவான். என்ன பண்ணலாம்? இந்த நேரம் பார்த்து இந்த நட்சத்திரம் வேற வெளியில போயிட்டாலே, ஒன்னும் புரியலையே. இதுக்கு உன்கிட்ட பதில் இல்லல, அப்ப என்ன தடுக்காத. கேட்கணும் பாப்பிமா. வசுந்தரா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா அம்மாவை கேவலப்பட்டி பேசுற உரிமை யார் கொடுத்தா? அத்தை அச்சு அத்தை அச்சு வேண்டாம் அச்சு, சொன்னா கேளு அச்சு. வேணாப்பா, விட்டுப்பா, விடுப்பா ப்ளீஸ். அச்சு அச்சு வேண்டாம் அச்சு. ஓபன் பண்ணுங்க, ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க. அச்சு வேண்டாம் அச்சு, சொன்னா கேளு, விட்டுரு. அத்தை இதோ தெரியாம பண்ணிட்டா, வேண்டாம் விட்டுரு ப்ளீஸ். கவனிரு பாப்பிமா. அத்தை அச்சு வேண்டாம் அச்சு, பாப்பிமா சொன்னா கேப்பல்ல. அச்சு ப்ளீஸ். அச்சு அச்சு என்னாச்சு? அத்தை தூக்க மாட்டிக்கிறாங்க. ஐயோ அத்தை இதோ அத்தை இதோ என்னடி பண்ற? பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, கதவை தோறடி. ஏய் இதோ இதோ ஐயோ என்ன காரியம் நீ பண்ண? இதோ அடி பாவி. இதோ அச்சா அச்சு எடு, சீக்கிரமா எடு. இதோ கண்ண தோற. இதோ இதோ அத்தை அத்தை கண்ண இதோ அத்தை. அச்சோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம். இதோ கண்ணு தர. அர்ஜுன், அத்தை என்னாச்சு? என்ன நினைச்சானே தெரியல சுச்சி. கதவை சாத்திக்கிட்டு ஃபேன்ல தொங்கிட்டா. அச்சு மட்டும் இல்லன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஐயோ ஆண்டவா, ஏன் இவ்ளோ சோதனை வருது? சார், எனக்கு என்ன ஆச்சு? சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு. சொல்லுங்க சார், என்ன வேணும் சொல்லுங்க. அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுனா? யார் சார் அவரு? அர்ஜுன் வசுந்தரா